ஃபர்ஸ்ட் டைம் ஜிப்லைனில் போன அனுபவத்தையும் அடுத்து வேறு எங்கெங்கெல்லாம் போய் நம்ம விசிட் பண்ணுறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 3வது சீரிஸ் டே 2 vlog. ரூம்லேருந்து செக் அவுட் ஆனதும் ஃபஸ்ட்டு பிளேஸாக இடுக்கி டேம் பார்க்கலான்னு போனோம். அங்கே போய் பார்த்தா பெரிய ட்விஸ்ட்டு, என்னன்னா டேமு க்ளோஸ்டாக இருந்துச்சு. வர வழியில் ஒரு 5 பேர்ட்டியாச்சும் ரூட் கேட்டிருப்போம். அதுலேருந்து ஒருத்தர் கூட டேம் க்ளோஸ்டாக இருக்குன்னு சொல்லலை. டேம்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த பார்க்குக்கு வந்திருந்தோம். ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸாக 25 ரூபாங்கிறாங்க. மேலே போய் பார்த்தா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரியல, எல்லாமே க்ளோஸ்டில் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் இங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தான வியூவில் 2 பிரிட்ஜ் இருக்கும். ரெண்டுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நாங்கள் அந்த இடத்துக்கு கிராஸ் ஆகும்போது ரொம்ப மழையாக இருந்தனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆனதும் ஒரு கடைக்கு சாப்பிட போயிருந்தோம். சாப்பிட போன இடத்துல ஓனர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேயும் என்ட்ரியாக 25 ரூபா வாங்குறாங்க. கிட்ட வந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் சரி வாடா ஜிப்லைனில் போனான்னு முடிவு பண்ணோம். ஒரு ஆளுக்கு 600 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நீங்கள் கோப்ரோவில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா அதுக்கு தனியாக 400 ரூபா, இல்லை உங்களுக்கு ஃபோட்டோ எதுவும் வேணும்னா அதுக்கு தனியாக 100 ரூபா. இதை முடிச்சுட்டு ஒருத்தான ஒரு ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.